யூதாவின் புஸ்தகம் 21ஆம் வசனத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்திருக்கிறோம். மீண்டுமா இந்த மாலை வேளையில் அந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வசனம் தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது என்றால், யூதா எழுதின நிருபம் ஒரு அதிகாரம் தான் அதுல இருக்கு. 21ஆம் வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படின்றது. அது நான் தி லிவிங் பைபிள் பேரஃப்ரேஸ்ல இருந்து உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பித்தேன். ஸ்டே வித்தின் த பவுண்டரி ஆல்வேஸ். அதாவது நாம் எப்பொழுதும் நாம் எந்த எல்லையில இருக்கணும். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் அப்படி இல்லை. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்றது. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற எல்லையில் எப்பொழுதும் நாம் தங்கியிருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் அதில் தாபரித்திருக்க வேண்டும். தேவன் நியமித்திராத எல்லையில நாம் இருக்கக்கூடாது. தேவன் நியமித்திருக்கிற எல்லையில் நாம் எப்பொழுதும் தரித்திருப்போமானால் தேவனுடைய அன்பு நம்மை சந்திக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். சிலர் தேவனுடைய எல்லையில் இருக்கிறது இல்லை. தேவனுடைய எல்லையில் இராதபடிக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. ஓகே, இந்த வசனத்தை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்திருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நாம் இந்த சத்தியத்தை நாம் தியானிப்போம். பவுண்டரிஸ் அண்ட் ஃப்ரீடம். எல்லைகள். தேவன் நமக்கு எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். அதே சமயத்தில் நமக்கு சுயாதீனம், சுதந்திரமும் இருக்கு. இந்த இவைகளை நாம் கருத்தாய் நீங்க கவனித்து உள்வாங்கிக் கொள்வீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அனாவசியமான பிரச்சனைகளில் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் சிக்க மாட்டோம். சிலர் சிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளதான பிரச்சனைகள். சுதந்திரமும் இருக்கு, சுதந்திர சுயாதீனமும் இருக்கு. அவரவருடைய எல்லையில தரித்திருக்கிறது. பவுண்டரிஸ் அண்ட் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட சராச்சரத்திலும் எல்லையே இல்லாதவர் தேவன் தான். தேவன் ஒருவருக்கு தான் என்ன கிடையாதுன்னா நோ பவுண்டரி, எல்லை இல்லாதவர். எல்லை இல்லாத தேவன் அவருக்கு யாரும் எல்லையெல்லாம், அவர் தான் எல்லைகளே நிர்ணயிக்கிறவர். அவர் எல்லை இல்லாத தேவன். நோ பவுண்டரி ஃபார் காட். ஆனால் தேவனுடைய தாழ்மை என்ன, தேவனுடைய மனத்தாழ்மை என்ன அப்படின்னா, அவரே தனக்கு பவுண்டரியை செட் பண்ணிக்குவார். That is God's humility. தேவனுடைய தாழ்மை. He himself set boundary. அவர் தமக்கு தாமே பவுண்டரியை செட் பண்ணிக்கொள்வார். அதுக்கு ஒன்றும் உங்களுக்கு புரியல அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சுதந்திரத்தில், நம்மளுடைய சுய சித்தத்திற்குள்ளாக என்னைக்காவது தேவன் நுழைஞ்சிருக்காருன்னு பாருங்க. கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க. எனக்கு 60 வயசு. எனக்கு முழு சுயாதீனத்தையும், சுதந்திரத்தையும், எனக்கு சுயாதீனத்தையும் சுய சித்தத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது உள்ளார நுழைஞ்சிருக்காரா? ஜென்ட்லா சொல்லுவார், அவ்வளவுதான். கட்டாயப்படுத்த மாட்டார். ஏதேன் தோட்டத்திலேயே முழு சுதந்திரத்தை கொடுத்தார். நீ இது புசிக்கல் ஆகாது, எல்லாற்றையும் புசிக்கலாம், அதை புசிக்கல் ஆகாது அப்படின்னு சொன்னவர் அவர்களுக்கு ஒரு சுய சித்தத்தை, ஒரு செல்ஃப் வில், ஒரு ஃப்ரீ வில்ல
தாங்களாகவே தெரிந்து கொள்ளுகிறதான ஒரு சுயாதீனத்தை, ஒரு சாய்ஸை, ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். That is God giving freedom to others. சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா அது குடும்பமே கிடையாது. சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா அது சர்ச்சு கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையில சுயாதீனம் இல்லை, சுதந்திரம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பமா இருக்காது. இல்லைன்னா எல்லாம் சட்ட பிரமாணிக்கன் தான், எல்லாம் பிரமாணம், லா 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 லா, சட்டம் 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 சட்டம், சட்டாம்பில்ல மாறினும். இதெல்லாம் நம்மளுடைய ஏற்கனவே இருந்த மனம் புதிதாகாது இருந்த நாட்களில் அப்படியே வந்து இங்கேயும் பல வருஷங்களாய் சபையிலிருந்து நாம் பிரமாணிக்கர்களாய், நியாய பிரமாணிக்கர்களாய் நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஜீவிதம் பண்ணிட்டோம். நாம் தேவனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ளணும். சுயாதீனம் கொடுப்பாரு. ஏதேன் தோட்டத்திலே சுயாதீனம். நீ புசிக்கலாம், நீ புசிக்காம இருக்கலாம். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு என்ன இல்லை அப்படின்னா அவருக்கு எல்லை இல்லாதவர் தான். அவருக்கு யாரும் பவுண்டரி எல்லாம் நிர்ணயிக்க முடியாது. ஓ காட், என் வல்லைக்குள்ளெல்லாம் நீங்க வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் வரலாம், அவர் தான் என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டி கர்த்தா, உள்ளார வரலாமா வரலாம், ஆனால் அவர் வரமாட்டார். இல்லையே அவரே செட் பண்ணிக்குவார். நம்மளுடைய ஃப்ரீ வில்குள்ள தேவன் என்னைக்கு வந்திருக்கார்? சோ நாம் தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா படித்துக் கொள்ளணும். பவுண்டரி அப்படிங்கிறத அடுத்து நாம் தியானிக்கலாம். முதல்ல சுதந்திரம், சுயாதீனம். அந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாய், துர்க்குணத்துக்கு ஏதுவாய் அனுசரிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் நாம் தேவனை போல இருந்துடணும். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் இருக்கணும். பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் பிரதானமானது என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, சட்டம், சட்ட புத்தகம், நியாயப்பிரமாணம். எபிரேயர்ல அந்த 2 வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19 வசனம். எபிரேயர் 7:19. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இன்னும் கூட 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நியாயப்பிரமாணமானது, கீழே அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. எபிரேயர்ல இந்த வசனங்களை நாம் அதிகமாய் நாம் பார்ப்போம். நியாயப்பிரமாணம் ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது, ஒருவரையும் அது என்ன செய்யறதில்ல, ஒன்றையும் அது பூரணப்படுத்தவில்லை. அப்பனா அது பூரணமான பெர்ஃபெக்ட் லா கிடையாது. மோசேயினுடைய சட்டம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட். அது பூரணமானது அல்ல. எதுதான் பூரணமான பிரமாணம்? நாம் பூரணத்தை நோக்கி கடந்து செல்வோமாக. நம்மளுடைய கணவன் மனைவியினுடைய ஐக்கியம் ஒரு பூரணத்தை நோக்கி செல்லணும். நம்மளுடைய குடும்ப உறவுகள் ஒரு பூரணத்தை நோக்கி செல்லணும். சபை ஒரு பூரணத்தை நோக்கி செல்லணும். அப்படின்னா அங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, அடுத்த புஸ்தகம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம், அங்க வாசிக்கிறோம் 25ஆம் வசனம். அருமையான வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. எது பூரணமான பிரமாணம்? எது பெர்ஃபெக்ட் லா? எது நம்மளை பூரணப்படுத்தும் அப்படின்னா, சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி, லா ஆஃப் ஃப்ரீடம். சுயாதீனம் கொடுக்கிறது, சுதந்திரம் கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. ஒரு புருஷனானவன் தன் மனைவிக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கல அப்படின்னா பூரணமானவன் அல்ல. சுயாதீன பிரமாணம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். பைபிள்ல 2 பிரமாணம் இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடு
நாம் அதிகமா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடினுடைய காரியத்தை நாம் ஆழமாய் தெரிஞ்சுக்க விரும்பலனாலும் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாம் புதிய உடன்படிக்கையினுடைய தரத்துக்கு நம்ம வாழ்க்கை அமைய முடியாது. நம்மளுடைய குடும்பம் அப்படி அமையாது, சர்ச்சை அமையாது. 1-2 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. மோசே கொண்டு வந்ததானே பிரமாணம், நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த பிரமாணம், கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரதானமான சில காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் சபைகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். உதாரணமா ஒரு 2-3 உதாரணங்களை காண்பிக்கிறேன். இன்னைக்கு திருச்சபையிலும் சபைகளிலும் இருக்கக்கூடியது. அந்த ஆவி நம்மிடத்தில் இருந்துடக்கூடாது. உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கவனிங்க. உபாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். திஸ் இஸ் மோசே கொண்டு வந்த நியாயப்பிரமாணம். உபாகமம் 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அத ஆங்கில வேதாந்தத்துல கொஞ்சம் வாசிங்களேன். A woman shall not wear man's clothing, nor shall a man put on. அதுக்குதான் இந்த இங்கிலீஷ் பைபிள படிக்க சொன்னது. Thou shall not, thou shall அப்படிங்கிற வார்த்தைக்கு தான். சில பேருக்கு அது தெரியாது. Thou shall, thou shall not. செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக. தரிக்கலாகாது. அது நமக்கு இங்கிலீஷ்ல என்னவோ தமிழ்ல என்னவோ மாதிரி இருக்கு. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, புருஷருடைய உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. அப்படி தரிக்கலாகாது, என்னமோ தரிக்கலாகாது. மோசே எப்படி சொன்னா, you should not, thou shall not. அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நீ அருவருப்பானவன். அப்படி யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு கதை. எங்க? நியாயப்பிரமாணத்தில், பழைய ஏற்பாட்டில். thou shall not, செய்யக்கூடாது, செய்வாயா. தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. thou shall not. இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்ய திருடாதிருப்பாயாக, ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. thou shall not. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. உதாரணமா அது 10 கட்டளை இங்க இருக்கு பாருங்க. புருஷனுடைய உடையை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. தரிக்கலாகாதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, தரிக்க கூடாது. thou shall not wear, thou shall not wear. இது என்னது? இது ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்படியே நியூ கவெனன்ட்னுடைய ஸ்பிரிட், புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பால் எப்படி சொல்றார் அப்படின்னா, 9ஆம் வசனத்தில், மயிரை பின்னுதலினாலாவது, ஸ்திரீகள் பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேற பெற்ற வஸ்துக்களினால் தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புக்தியுள்ள என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்க பிரமாணம் என்ன கிடையாதுன்னா, thou shall not கிடையாது. சிஸ்டர்ஸ், ஸ்திரீகள், விமென், சிம்பிள் அண்ட் மாடஸ்ட், அவ்வளவுதான். சிம்பிள் அண்ட் மாடஸ்ட் ட்ரெஸ், அவ்வளவுதான். மோசே thou shall not. திமோத்திக்கு பால் thou shall not எல்லாம் கொண்டு வர மாட்டார். இப்படி உங்களுக்கு இது அலங்காரமாய் இராமல் உங்களுக்கு இது அலங்காரமாய் இருக்கட்டும். இப்படி உங்களை அலங்கரித்துக் கொள்ளாமல் இப்படி உங்களை அலங்கரித்துக் கொள்வீர்களாக. யூ ஆர் பிளஸட். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள். ஆவிய பாத்தீங்களா? இங்க ஒரு ஆவி, மோசேயினுடைய ஆவி என்ன, புதிய ஏற்பாட்டினுடைய ஆவி என்ன?
அப்ப இங்க என்ன அப்படின்னா சுயாதீனம், சுதந்திரத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. சுயாதீனமாகிய பூரண பிரமாணம் புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி. இப்ப இன்னைக்கு வெளியில இருக்கிறதான பெண்டிகாஸ்டல்ஸ், இன்னைக்கு வெளியில இருக்கிறதான சில சர்ச்சஸ், சில சர்ச்சஸ் என்னன்னா, இப்படி நீங்க அணியக்கூடாது, உடையை நீங்கள் இப்படி அணியக்கூடாது, நகை அணியக்கூடாது. Thou shall not wear ornaments. Thou shall not wear ornaments. கட்டாயமா என்ன செய்யக்கூடாது? நகை அணியக்கூடாது. அப்படின்னா உள்ளார உங்களுக்கு பேப்டிசம் கிடையாது, உள்ளார வர முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட், thou shall wear white and white. வெள்ளை உடுப்பை அணிய வேண்டும், கலர் டிரெஸ் அணிய கூடாது, நகை அணிய கூடாது, மீசை வைக்க கூடாது, மருந்து மாத்திரை எடுக்க கூடாது. என்ன அது? மீச வைக்க கூடாது. நீ ஊழியக்காரனா இருந்தா திருமணம் செய்யக்கூடாது, செக்குலர் ஜாபுக்கு போக கூடாது, நீ சம்பாதிக்க கூடாது. நிறைய இருக்கு இன்னைக்கு, நிறைய. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. என்ன சட்டாம்பில்ல, எல்லாம் நியாய பிரமாணிக்கர்கள். அப்ப எந்த பிரமாணத்துக்கே வரல அப்படின்னா சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்திற்கு வராதபடிக்கு. அருமையானவர்களே, ஆன்லைன்ல இன்னைக்கு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் உங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், கம் அவுட். உங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். நியாயப்பிரமாண கட்டிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வாங்க. நீங்க உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளா ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் அண்டர் த லா. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்க இருக்கிறதான ஸ்தாபன சபைகளுக்கு நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். கம் அவுட். பூரண பிரமாணம், இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த பிரமாணம், புதிய உடன்படிக்கையினுடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம். அங்க லிபர்ட்டி, லா ஆஃப் லிபர்ட்டி இருக்கணும். thou shall not. அப்படி பைபிள் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் அப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் அடுத்த பிரதானமான காரியம், பிரதானமான திருச்சபைகள் இன்னைக்கு இருக்கக்கூடியதான வெளியில சிலி சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இருந்து கொண்டு பழைய ஏற்பாட்டினுடைய ஆவியை உடையவர்கள் எல்லாம் நியாயப்பிரமாண போதகர்கள். உபாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து நீ கொண்டு வரணும். அதனுடைய பர்பஸ் ஆஃப் டைத்திங், அந்த தசம பாகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. டு டீச் யூ ஆல்வேஸ் டு புட் காட் ஃபர்ஸ்ட். தேவன் உனக்கு முதலிடமாய் இருக்கும்படிக்கு நீ அந்த தசம பாகத்தை என்ன செய், கொண்டு வா. ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, இங்க கூட வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் உபாகமும் 12:6. அங்கே உபாகம் 12:6, உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். thou shall bring. You should bring. Thou shall bring the tithe. நீங்க கொண்டு வரணும், காணிக்கை கொண்டு வரணும், தசம பாகம் கொண்டு வரணும், பலிகளை கொண்டு வரணும். இதெல்லாம் you shall. அதான் யாரு? மோசேயினுடைய லா, நியாயப்பிரமாணம். இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? புதிய ஏற்பாட்டுல கொண்டு வரணும், தசம கொண்டு வரணும். நேற்று தினம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒருத்தவங்களுடைய 15 வருஷமா ஒரு சர்ச்சில் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 3-4 வாரங்கள வெளியில வந்துட்டாங்க. இங்க நிழல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு
வெயிலுடைய அந்த நிழலுடைய அருமை உங்களுக்கு தெரியல, வெயில்ல இருந்து வருகிறவங்களுக்கு தான் தெரியும். மணி ஸ்விண்ட்லர்ஸ், கொள்ளையர்கள் பாருங்க, கட்டாய பிரமாணம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, வேதனையா இருக்கு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் இப்படி நான் சாப்பிட்றேன், நீ வீட்டுல நீ மட்டனும் மீனும் சாப்பிடுறிய, எனக்கு கொடுக்கணும்னு நினைக்க கூடாதா? வா 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 பாருங்க, எல்லாத்தையும் வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து பொறுக்கி 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 ஜனங்களை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி வஞ்சித்து அவளை கட்டாயப்படுத்தி. ஓகே, இது பழைய ஏற்பாட்டுல மோசே கொண்டு வருவாரு, யூ ஷுட் பிரிங் டைத், நீ கொண்டு வரணும் அப்படிம்பார். ஓகே, புதிய ஏற்பாட்டுல thou shall not பிரமாணம் எல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல சுயாதீன பிரமாணம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். See the spirit. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Praise the Lord. Cheerfulness, நல்ல உற்சாகமாய், விசனத்தோடும் அல்ல கட்டாயத்தோடும் அல்ல, அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எங்க? புதிய ஏற்பாட்டினுடைய ஆவி. அங்க பழைய ஏற்பாட்டினுடைய ஆவி, நீ கொண்டு வரணும், தசமபாகத்தை கொண்டு வரணும், காணிக்கை கொண்டு வரணும். புதிய உடன்படிக்கையில அது நமக்கு ஒரு பெரிய காணிக்கை கிடையாது. அந்த காணிக்கை தேவன் விரும்புறதில்லை. நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாம் படைக்கிறது, அப்படிதான் தேவனுடைய பார்வையில் சுத்தமான காணிக்கை, தேவனுக்கு பிரியமான காணிக்கை. அப்படி நாம் இந்த காசு பணம் மற்ற காரியங்கள்லாம் எல்லாம் கிடையாதுன்னா, உன் மனதில் என்ன நிர்ணயிச்சுக்கப்பா, உன் மனதில் என்ன நிர்ணயம் பண்ணிக்க. விசனத்தோடு இல்ல, கட்டாயத்தா இல்ல, ஒரே பிரமாணம் தான். நீ சிறுக விதைச்சுன்னா சிறுக அறுக்க போற, நீ பெருக விதைச்சா பெருக அறுக்க போற. அதனுடைய லாபம் நஷ்டம், அதனுடைய வரவு செலவு எல்லாம் உன்னுடைய சேர்த்தி. நான் ஒண்ணு கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ டிசைட் பண்ணிக்க. சுயாதீன பிரமாணம். மோசே கட்டாய பிரமாணம். தேவன் நம்ம கொடுக்கிறார் பாருங்க, சுதந்திரத்தை கொடுக்கிறார் பாருங்க. இன்னொரு ஏரியா, இன்னைக்கு சர்ச்சஸ்ல எல்லாம் இன்னொரு ஏரியா பாருங்க. அதை 10 கட்டளையில 4வது கட்டளை என்ன? ஓய்வு நாளை என்ன செய்வாயாக? ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக. நீ ஓய்வு நாளை பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் ஓய்வு நாளை அனுசரிக்க தவறிட்டான். சாபத் ஓய்வு நாளை அனுசரிக்க தவறி அவன் விறகு பொறுக்கினான். சரியா போச்சு, அவனை முடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு அவன் என்ன செய்யல அப்படின்னா, பயப்பில்ல, அவன் துணிகரமாய் தேவனுடைய கட்டளையை அவன் அசட்டை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை கல்லெறிந்து அடித்து அவனை கொண்டு போட்டார்கள். ஓகே, இப்ப ஓய்வு நாளை அவன் அனுசரிக்கல. இப்ப அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு காரியத்தை தீமையை பார்க்கிறவர்கள், ஓ இது மாதிரி நானும் அனுசரிக்காம போயிட்டேன் அப்படின்னா நானும் கல்லெறிந்து சாகப்பட வேண்டியதா இருக்கும். ஆகையினால் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கட்டாயத்தின் பேர்லையாவது நான் என்ன செஞ்சாகணும், கட்டாயத்தின் பேர்லையாவது நான் அந்த ஓய்வு நாளை நான் அனுசரிக்கணும். நான் பிசினஸ் போகக்கூடாது. சில பேர் கடையை மூடுறாங்க அப்படின்னா, சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாபத் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மூடுவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு நல்ல காசு சம்பாதிக்கிற நாள் சண்டே. சில பேருக்கு சண்டே காசு சம்பாதிக்கிற நாளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் தொழில் செய்யறாங்க பாருங்க, அவங்க எப்படிதான் தொழில் தெரிந்து கொண்டாங்கன்னே தெரியல. நான் ஒரு சகோதரன்ட்ட பேச வேண்டியதாச்சு. சகோதரா, நான் உனக்கு நான் சட்டாம்பிள்ள கிடையாது, நான் உனக்கு பிரமாணத்தை போட மாட்டேன், பட் யூ டிசைட் இட். சண்டே என்ன தொழில் அப்படின்னா, மட்டன் சிக்கன் ஸ்டால்ல வேலை செய்யறவர். மட்டன் சிக்கன் ஸ்டால்ல என்னைக்கு அமோகமா இருக்கும் சொல்லுங்க? சண்டே. அப்ப என் வயிறு பொழப்பு அப்படின்னா, தேவனை கனம் பண்ணா தேவன் கனப்படுத்த மாட்டார். அவங்க சில பேர் அவங்களுடைய நாளை பிக்ஸ் பண்றாங்க பாருங்க.
இப்ப அவங்களுக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னா, நீ நாசமா போயிடு. நோ 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 நோ, நீ கட்டாயமா என்ன செய்யணும், நீ நாம் மோசே மாதிரி சொல்லிடக்கூடாது. நான் அந்த சோதரத்துல உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உனக்கு அந்த ஏர்னிங் டே, அதான் உனக்கு சம்பாதிக்கிற நாள். வார நாட்கள் 6 நாளும் சிக்கன் ஸ்டால், மட்டன் ஸ்டால், மீன் ஸ்டால், ரைட், ஓகே. சண்டே அன்னைக்குதான் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு எக்ஸ்ட்ரா சேலரி, அன்னைக்கு எக்ஸ்ட்ரா காசு, அன்னைக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்க. பிரதர், ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நீங்க சர்ச்சுக்கு. நோ நோ நோ, ஐ ஒன்ட் டெல். நான் மோசே கிடையாது. கிவ் ஃப்ரீடம், சுதந்திரத்தை கொடுங்க. சுதந்திரத்தை கொடுப்போம். தேவனே முழு சுதந்திரத்தை கொடுக்கிறார். மோசேயின் பிரமாணமா இருந்தா, பழைய ஏற்பாட்டு சர்ச்சா இருந்தா, நீ சண்டே நீ சிக்கன் ஸ்டால், மட்டன் ஸ்டால், மீன் ஸ்டால்லாம் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சர்ச்சுக்கு வா மேன் அப்படின்னு நான் மோசேவா இருந்தா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் சர்ச்சா இருந்தா நம்ம சொல்லலாம். அப்ப இங்க புதிய ஏற்பாட்டினுடைய ஆவி. அப்ப என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, எங்களுக்கு நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டீங்க, இனிமே நாங்க என்ன செஞ்சிருவோம், நல்லா அடிக்கடி லீவ் எடுத்துருவோம். இனிமே நாங்க லீவ் எடுத்துருவோம். நீங்க லீவ் எடுக்கிறவங்க யாருங்கிறதா தேவனுக்கு தெரியும். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் அந்த see the spirit. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். அவ்வளவுதான். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எப்படி பாருங்க, எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள், அந்த ஓய்வு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, சர்ச் கேதரிங், எங்கேயாவது வசனத்தை பார்த்து சொல்லுங்க. வேதம் சொல்லுது 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது, சிலர் வழக்கமா வச்சிருக்காங்க. சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அவ்வளவுதான். என்ன போல பிரமாணிக்கம் கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது. thou shall not, thou shall come to the church every Sundays, thou shall, no law. சுயாதீனம். அந்த சுயாதீனத்தை அவர்கள் எப்படி அனுசரிக்கிறாங்கிறது அவங்களோட சார். தேவனே ஒரு மனுஷனுக்கு சுயாதீனத்தை கொடுத்துட்டார். அக்கிரமம் செய்யறதுக்கும் அக்கிரமம் செய்யாம இருக்கிறதுக்கும், தேவ பக்தியா வாழ்றதுக்கும் அவபக்தியா வாழ்றதுக்கும், மரணத்தையும் ஜீவனையும் தேவனே ஒரு கண்ணுக்கு முன்னால வச்சுட்டு அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை போலவே நாம் இருப்போம். சோ இந்த இப்படி சர்ச்சை கூடுற காரியமா இருக்கட்டும், காணிக்கையா இருக்கட்டும், தசமபாகமா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு திருச்சபையில அந்நிய பாஷை, இன்னைக்கு திருச்சபையில் உள்ளதான காரியங்கள், இன்னைக்கு அந்நிய பாஷை. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சஸ்க்கெல்லாம் உள்ளார போனா thou shall speak tongues, அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசல அப்படின்னா நீ பரிசுத்த ஆவி பெறல. thou shall. பால் என்ன சொல்றாரு அப்படின்னா, பால் என்ன சொல்லி தர்றார்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறதற்கு என்ன செய்யாதீர்கள், தடை பண்ணாதீர்கள். இன்னும் பல இடங்கள்ல என்ன சொல்றார், நீங்க எல்லாரும் பேசணும்னு நான் சொல்லிட்டு என்ன செய்யறேன், நான் விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தில், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஐ விஷ். 1 கொரிந்தியர் 14:5, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விரித்து உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். எதை நான் விரும்புறேன், எதை அதிகமாய் விரும்புறேன்னு சொல்றாரு பாரு. பால் சொல்றது பாருங்க, நீங்க அந்நிய பாஷை பேசும்படி நான் விரும்புறேன், ஓகே, ஆனாலும் எதை அதிகமாய் நான் விரும்புகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் அதிகமாய் விரும்புகிறேன். ஓகே, உனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கா? நீ பேசுகிற பழக்கம் உடையவனா இருப்பியா? அந்தரங்கத்துல நீ துதிக்கிறியா? அந்தரங்கத்துல நீ ஜெபிக்கிறியா? அதுக்கு தடை செய்யாத. இப்ப
இன்னைக்கு வெளியில இருக்குதான பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் என்ன அப்படின்னா, ஐ விஷ் அப்படிங்கிற ஸ்பிரிட்டுக்கும் thou shall அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு? பேசணும், நீ அப்படி பெறல, நீ அந்நிய பாஷை பேசலன்னு நீ பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறல, நீ பரிசுத்தாவியை நீ பெறல. நோ 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 நோ. ஸோ இந்த மாதிரி இந்த அந்நிய பாஷை காரியமா இருக்கட்டும், தசமபாகமா இருக்கட்டும், சபை கூடுகையா இருக்கட்டும், ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மீசையை வலிக்கிறதா இருக்கட்டும், மருந்து எடுக்காம இருக்கட்டும், எல்லாம் இன்னைக்கு வெளியில உள்ளதான காரியங்கள் அத்தனை இன்னைக்கு என்னன்னா லா, நியாய பிரமாணம், சுயாதீன பிரமாணம் இல்ல. சரி, ஏன் கர்த்தர் இதெல்லாம் இன்னைக்கு வெளியில இருக்கிற நிலைமைகள்? அவர்கள் இன்னும் எதை உணரல அப்படின்னா, புதிய உடன்படிக்கையினுடைய ஆவியை அவர்கள் இன்னும் உணரல. புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி பூரண பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி, லா ஆஃப் ஃப்ரீடம், அந்த முழு சுதந்திரத்தையும் நம் சர்ச்சிலையும் சரி நம்மளுடைய குடும்பங்களையும் சரி சுயாதீனம் இருக்கணும். மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கணும், சுயாதீனம் கொடுத்திருக்கணும். சபையில ஜனங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும், சுயாதீனம் இருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நாம என்ன செய்யக்கூடாதுன்னா லா போடக்கூடாது, சட்டம் பிள்ளையா இருக்கக்கூடாது. நோ நோ நோ. புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி அல்ல, அதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓகே, ஏன் கர்த்தர் நமக்கு இவ்வளவு ஒரு சுயாதீனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்பதான் நாம் மெய்யாகவே நாம் தேவனிடத்தில் நாம் கர்த்தருக்கு மெய்யாகவே நாம் பயப்படுறோமா, மெய்யாகவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறோமாங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். சில பேர் சுதந்திரத்தை கொடுக்கிறாரு, அந்த சுதந்திரத்தை தாராளமா பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்கிறார்கள், துர்க்குணத்துக்கு ஏதுவாக அனுசரிக்கிறார்கள். அப்ப தேவனுக்கு தெரிஞ்சு போயிடும், உனக்கு என்ன கிடையாது அப்படின்னா என் மேல அன்பு இல்லை, அவ்வளவுதான். அதே கட்டாய பிரமாணமா இருந்தா அவன் செய்வான், கட்டாயத்தின் பேர்ல செய்வான். அவன் நிஜமா செஞ்சானா, அன்பு கூர்ந்து செஞ்சானா, கர்த்தருக்கு பயந்து செஞ்சானான்னு தெரியாது. ஆகையினால் தேவன் சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஓ, முடிஞ்சு போச்சு. இப்ப எவ்வளவு பேர் இப்ப காணிக்கைங்கிறதான விஷயத்தில், காணிக்கை அப்படின்னா கட்டாய பிரமாணம் இல்ல, அவனவன் உற்சாகமாய் செய்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பேருடைய பிரமாணம் எங்க போயிடுச்சு அப்படின்னா, அதான் கர்த்தர் சுயாதீனம் கொடுத்திருக்காரு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிறுக கூட விதைக்காதவர்கள் எத்தனை பேர்? அங்க பழைய ஏற்பாட்டுல வாரத்துக்கு 2 முறை உபவாசம், இங்க ஃப்ரீடம், சுயாதீனம். ஓகே, ஒண்ணுமே இங்க இல்ல. எல்லாமே எல்லா காரியத்திலும் நோ பிரமாணம், நோ பிரமாணம், நோ பிரமாணம், நோ பிரமாணம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுயாதீனத்தை தங்களுடைய துர்க்குணத்துக்கு ஏதுவா அனுசரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஏப்பா, அவருடைய நிலைமையே வேற. அப்ப தேவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஓகே, நீ என்ன அன்பு கூறல, நீ நேசிக்கல. ஓகே, நாம் ஜெபம் பண்ணுவோம்.